எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது. பிப்ரவரி மாதத்தில் அப்படி என்ன முக்கியமான நாள் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி. பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது. அப்படி என்ன அதிமுக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று தான் மகா சிவராத்திரியானது வருது. அன்று தமிழ் மாதத்தில் மாசியுடைய 14ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரியானது வருது. இந்த சிவராத்திரி வருவது என்ன சாதாரண ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் அதிக சக்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த சிவராத்திரியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த சிவராத்திரியிலிருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பொது பலனையும் அதுக்கப்புறம் கிரகங்களுடைய சேர்க்கையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரியுடைய வரலாறையும் உங்களுக்கு சொல்கிறேன். சிவராத்திரிங்கிறது ஏன் இந்த மாதத்தில் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கான விட உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கடைசியாக அது என்னங்கிற வரலாறையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பொது பலனாக இந்த சிவராத்திரியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை பார்க்கலாம் வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத மகா சிவராத்திரியில் இருந்து லாபம் நிறைந்த நாட்களாக இருக்க போகிறது. ஆக்சுவலி நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு முதலீடெல்லாம் செய்திருப்பீங்க. அப்படி முதலீடு செய்த பணத்திலிருந்து வருமானம் இனிமேல் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லைகள்லாம் இருந்ததுன்னா அந்த தொல்லைகள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு குறைய போகுது. அடமானத்தில் வைத்திருந்த நகையெல்லாம் நீங்கள் இப்போ மீட்க போகிறீங்க. அடமானத்தில் வைத்திருந்த நகை, சொத்து இதை எல்லாமே இப்போ மீட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் கோர்ட்டில் கேஸ்லாம் வழக்குகள்லாம் உங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதில் சாதகமாக தீர்ப்பு உங்களுக்கு அமையும். வேலையில் மட்டும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்களை இனி மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாத மகா சிவராத்திரியில் சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு வர மாதிரி வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொண்டிங்கன்னா எல்லாத்தையுமே வெற்றியானது பெற்று வாகையை சூட முடியும். நல்ல விஷயங்களை எல்லாமே இந்த மகா சிவராத்திரி துவக்கத்திலே செய்து முடித்து விடுங்க. அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணி பெறுங்க. ஸோ இந்த சிவராத்திரி அன்னைக்கு அங்காளம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அது உங்களுக்கு நன்மை தரும். ஸோ அதனால் சிவராத்திரியில் அங்காளம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க. ஸோ இதுதாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பொது பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு கன்னிராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளால் இந்த சிவராத்திரியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். இந்த சிவராத்திரியிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வரவிற்கேற்ற விதம் செலவு செய்ய நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சிவராத்திரியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கிறாரு. எனவே இந்த சிவராத்திரியிலிருந்து விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் எதிர்பாராத விதத்தில் சேரலாம். இது கொஞ்சம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். கடமையை சரிவர செய்தீங்கன்னா கடன் சுமை குறையும். இல்லைனா உங்களுக்கு கடன் சுமை அதிகமாகும். கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுற மாதிரியும் சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும்.
உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. பார்த்து கொண்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிவராத்திரிக்கு பிறகு நல்லது. அப்புறம் தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு உங்கள் ராசியை இந்த சிவராத்திரியில் பார்க்குறாரு. இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு. அதனால தான் எதையுமே போராடி முடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணி நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிவராத்திரியில் சூரியன் சனி சேர்க்கையானது இருக்குது. இதுதான் ரொம்ப எச்சரிக்கையான சேர்க்கையாக சொல்லப்படுது. இந்த சேர்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. இது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியன் ரேகாதிபதி சனியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த இரண்டுமே இணையக்கூடிய நேரம். ரேக நிவர்த்திக்காக பரிகாரம் செய்வது உங்களோட ராசிக்கு நல்லது. ஆக்சுவலி ஆரோக்கியத்தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் புதிய விஷயங்கள் எதையும் செய்ய வேண்டாம். எதை செய்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அது தீமையாக தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். பங்கு சந்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏன்னா ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். அதனால தான் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ சூரியன் சனி இவங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்களை கொடுக்கும். கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வகர நிவர்த்தியானது இருக்குது. இது இந்த சிவராத்திரியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன். இவங்க என்ன பலனை கொடுப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த பகவான் என்ன பலனை கொடுப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாசி மகா சிவராத்திரியில் வகர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே சகோதர சச்சரவுகள் உங்களுக்கு அகலும். உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள்லாம் நல்ல முடிவிற்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இழப்புகள்லாம் இருந்ததில் அதெல்லாம் ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். ஸோ என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடலாம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்கும். பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதீங்க. இப்பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து கிடைக்கும். பழைய வாகனங்கள் செலவு வைக்கிறது என்று கருதி புதிய வாகனங்கள் வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மற்ற கிரகங்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருந்தாலும் செவ்வாய் வகர நிவர்த்தினால் உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ செவ்வாயால் உங்களுக்கு நன்மை தான். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மகா சிவராத்திரி ஏன் மாசியில் மட்டும் சிறப்பு அப்படிங்கிற இந்த சிறப்பு உருவான கதையை பற்றி சொல்கிறேன். இந்த சிறப்பு உருவான கதையை பற்றி தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு எண்ணற்ற நாட்கள் இருந்தாலும் அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிறை காலத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தினம் மிக சிறப்பானது என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் சிலவற்றை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொள்ளக்கூடிய ஆழக்கால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. அதனால தான் இந்த சிவராத்திரி மற்ற சிவராத்திரி காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா சிவராத்திரியுடைய சிறப்பை? ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோவை கன்னிராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.